அந்த மகேஷ் ஒரு ஃப்ராடு. அவன் கேரக்டர் சரியில்லை, பொறுக்கி பைய. அதனாலதான் அவன் வேண்டாம் நான் முடிவெடுத்தேன். சரி, அவன் வேணான்னு டிசைட் பண்ணிட்ட. அப்போ உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறது யாரு? அப்போ வேற யாராவது மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கியா? சரி, நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன். வேற மாப்பிள்ளைய நான் பார்த்துதான் வச்சிருக்கேன். அது வேற யாரோ இல்ல, என் வீட்டு டிரைவர் ராஜா தான். அவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். என்னது, டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க போறியா? ஆமா. அந்த டிரைவர் யாரு? அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு முழுசா தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். அவங்க அம்மாவை ஒரு தடவை நேர்ல பாத்திருக்கேன். பெருசா வசதியெல்லாம் இல்லாத குடும்பம் தான். ஆனா டிரைவர் ரொம்ப நல்லவன், ஒழுக்கமானவன். என் குடும்பத்து மேல நல்ல அக்கறையா இருக்கான். அதனாலதான் அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப புவர் ஃபேமிலி. ஆனா பணமா முக்கியம், குணம்தானே முக்கியம். அவன் ரொம்ப நல்லவன். என் ஃபேமிலியை தன்னோட ஃபேமிலியா நினைக்கிற ஆளு. அதனாலதான் நான் ரேவதியை அவனுக்கு கொடுக்க போறேன். உன் முடிவை டிரைவர் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. ஆனா சொன்னா ஒத்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். சரி, இந்த விஷயம் உன் பொண்ணுக்கு தெரியுமா? இன்னும் சொல்லல. ஏன்? அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அந்த மகேஷ் ஒரு பொறுக்கி ஃப்ராடுன்னு சொல்ல வேண்டியதானே? அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு ராஜேஸ்வரி. என்ன சிக்கல்? அந்த மகேஷ் மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த கிழவி, என் ஹஸ்பண்டோட அம்மாக்காரி இருக்கால, தம் பேரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லி கலாட்டா பண்ணும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியே ரகசியமா வச்சிருக்கேன். கடைசி நேரத்துல தான் இந்த விஷயத்தையே ஓபன் பண்ண போறேன். அந்த பேரனே உன் வீட்ல டிரைவரா இருக்கிறவன் தான் உனக்கு தெரியலையே. ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் உன் குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. அதை என்னால வெளியில சொல்லவும் முடியல. என்னாச்சு ராஜேஸ்வரி, ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்ல, நீ சொல்றதெல்லாம் சரியா நடக்குமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் டிரைவர், உன் பொண்ணு யாருக்கிட்டுமே இந்த விஷயத்த சொல்லல. திடீர்னு இந்த விஷயத்தெல்லாம் கடைசி நேரத்துல சொன்னா அவங்க 2 பேரும் ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நான் ஒத்துக்க வச்சிருவேன் ராஜேஸ்வரி. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என் டிரைவர் ராஜாவுக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. எப்படியோ அந்த கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரி 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். மாப்ள, வாயா. சாமுண்டி சிகரெட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அவன் என்ன சொன்னா? நான் சொல்லிட்டேன் மாமா. மாயா மகேஷ் விஷயத்தை கேட்டப்போ எனக்கே கோவம் வந்துச்சு. சாமுண்டீஸ்வரி எரிமலையா வெடிச்சிருப்பாளே, என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. என்ன மாப்ள சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா. நான் சொன்ன விஷயத்துக்கு அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னையா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி விவரமா சொல்லியா. பாட்டி, அத்தை நான் சொல்றதை நம்புவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நான் சொன்னதை எதையுமே நம்பல. அந்த மகேஷ் மாயா தப்பானவங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா தப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, இது என்ன அக்கிரமோ? ஏய்யா, நீ நல்லா விசாரிச்சு பார்த்து தான் சொல்றேங்கிறத சொன்னியா? நான் சொல்லாம இருப்பேனா பாட்டி? அவங்க இது ஒரு வதந்தி, என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. மாயாவும் மகேஷும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏன் மாப்ள, அவ புரியாம பேசிருப்பா. அவளுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே? மாமா, நான் புரியுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் மாமா. எனக்கு எல்லா விஷயமும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். இதுக்கு மேல தேவையில்லாம இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, கடவுளே கடவுளே, என்னடா கொடுமை இது? இவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயத்த சொல்றோம், அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறாளே அவ. அவ கண்ணை மூடிக்கிட்டு பெத்த பொண்ணை பாழுங்கணத்துல தள்ளணும்னு பாக்குறாளே. என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? இந்த மகேஷ் மாயா விஷயத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த டாக்டரும் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அத்தையும் நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் என்ன நம்புற அத்தை, இதில் மட்டும் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரியல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்லியே அவ நம்பலையா? அப்படின்னா வேற யாரு சொன்னா அவ நம்புவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? அந்த ஒழுக்க கிட்ட தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போறானா? அதை நினைச்சா என் உடம்பெல்லாம் எரியுது மாப்பிள்ள. தெரிஞ்சே என் பொண்ணு வாழ்க்கையை பலி கொடுக்க போறேனா? கடவுளே, நீதான் என் பொண்ணு வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும். ஏயா நீ ஏன் அப்படி கவலைப்படுற? கவலைப்படாத. என் பேத்தி வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் விட்டுருவேனா? நான் போய் சாமுண்டீஸ்வரிட்ட பேசுறேன். பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. அத்தைக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்போ இது விஷயமா நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கோவப்பட்டு இன்னும் உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அவ அவமானப்படுத்துறது பேசுறதெல்லாம் இன்னைக்கு நேத்தியா நடக்குது? அவ எப்பவுமே பண்றதானே. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லையா. இவ்வளவு தூரம் இங்க நடக்குது, இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கா நான் இங்க வந்தேன்? அதுக்காக சொல்லலாமா? நான் எதுக்காக சொல்றேன்? விடியா, என் பேத்தி வாழ வேண்டிவ. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போய் என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டுட்டு வரேன். பாட்டி பாட்டி, சாமுண்டீஸ்வரி, ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல இங்க போ. என்னை பார்த்ததுன்னு இப்படி சத்தம் போடுவேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இத பாரு, உனக்கு என்னை பார்த்தா பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப வந்தது ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளேன். ஏய், நீ யாரு? உனக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல நீ பேசுறத நான் காது கொடுத்து கேட்கணுமா? நீ போ, வெளியே போ இங்க. போமாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் நான் போவேன். இத பாரு, நீ என் பேத்திக்கு பார்த்து வச்சிருக்கியே ஒரு இடம், அது நல்ல இடமே இல்ல. அந்த பையனை தூக்கி போடு. யார தூக்கி போடணும், யார சேர்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் மக வாழ்க்கைய பத்தி நான் முடிவெடுப்பேன், புரியுதா? நீ எடுத்த முடிவோட லட்சணம் சரியில்லைன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இத பாரு சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு கிளி மாதிரி. அவளை போய் அந்த பொறுக்கிக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறியே, புத்தி இருக்கிறவ பண்ற வேலையா இது? இத பாரு சாமுண்டீஸ்வரி, உன்கிட்ட நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த ஆளு நல்ல ஆளு இல்ல, அவன் சரியில்லை. என் பேரனை உன் மக ரேவதிக்கு கட்டி வை. என் பேரன் மாதிரி நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. என் பேரன் ரேவதிய கண்ணுக்குள்ள வச்சு அப்படி பார்த்துப்பான். நீ ஊரு உலகத்துல எங்க தேடினாலும் என் பேரன் மாதிரி ஒரு நல்லவன் உனக்கு மருமகனா கிடைக்க மாட்டான். வேண்டாம். உன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனும் என் வீட்டுக்கு மருமகனா வேண்டாம். பைத்தியமா நீ? பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ கல்யாணம் பண்ணிருக்கிய, அவன் யாரு? நான் பெத்த புள்ள தானே. நான் பெத்த புள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என் பேரன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நான் உன் புள்ளைய கட்டினதுக்கு காரணமே உன்னையும் உன் புருஷனையும் பழி வாங்கறதுக்கு தான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா இனி நான் எதுக்கு அதை செய்யணும்? இந்த உலகத்திலேயே அதிகமா நான் வெறுக்கிறதே உன் குடும்பத்தை தான். உன் பேரை இந்த மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றேன்னா அவன் என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் செத்தாலும் நடக்க விட மாட்டேன். சாமுண்டீஸ்வரி, நீ மூர்க்கமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி முட்டாளா, அதுவும் அடிமுட்டாளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத பாரு, உன் வீண் பிடிவாதத்தால என் பிள்ளையோட வாழ்க்கைய சந்தோஷமே இல்லாம ஆக்கிட்ட. இப்பவும் அதே பிடிவாதத்தால உன் மகளோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே. வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, உன் மகளை என் பேரனுக்கு கட்டி கொடு.
அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. இப்போவாவது நான் சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கேளு. என் பேரன் நல்லவன், தங்கமான புள்ள. ஏய், இதான் லிமிட். இதுக்கு மேல இங்க நின்னு பேரன் கீரனை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இது பாரு, இப்போ நான் இருக்கிற வெறிக்கு உன் பேரை என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா நான் கொன்னுடுவேன். நீ போ வெளியே எங்கேந்து. அவன் என்ன சொன்னா? ஆ, நான் சொல்றது எதையும் அவ காது கொடுத்து கேக்குற மாதிரியே இல்லப்பா. விநாயகாய நமஹ. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. இதோ கூட்டிட்டு வரேன். ஐயோ 2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஓம் நான் போய் கூட்டிட்டு விக்னநாதாய நமஹ. ஓம் கௌரி புத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. அப்படியா? ஆமா, அப்பயே எடுத்துட்டு வந்தாச்சு. ரேவதி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஐயர் கூப்பிடுறாரு. போலாமா? நீங்க போங்க சித்தி, நான் கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க. போலாமா ரேவதி? வா போலாங்க. ஓம் அத்தியக்ஷாய நமஹ. ஓம் சுஜப்ரியாய நமஹ. ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ. ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ. ஓம் வாணி பிரதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. ஓம் சர்வரீ பிரியாய நமஹ. ஓம் சர்வாத்மனாய நமஹ. ஓம் சிருஷ்டிகர்த்தே நமஹ. ஓம் தேவாய நமஹ. ஓம் அநேகாட்சிதாய நமஹ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. வந்திருக்கிறவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோ. உட்காருமா. மாமா அங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதியை கூட்டிட்டு வந்து மனைமேடையில உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அயோக்கிய பையில பக்கத்துல உட்கார வைப்பாங்க. இந்த தரம் கட்டவன் தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இனிமேலும் பொறுமையா இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை பலி கொடுக்கற தயாரா இல்ல மாப்பிள்ள. மாமா இருங்க, எங்க போறீங்க? ஈஸ்வரி கிட்ட நானே போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவ கையில காலில் விழுந்தாது இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். மாமா மாமா ஓம் சுத்தாய நமஹ. ஓம் புத்தி பிரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஈஸ்வரி, நீ இப்படி பண்ணலாமா? ஏன், நான் என்ன பண்ணிட்டேன்? ஈஸ்வரி, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம டிரைவர் ராஜா மகேஷ் மாயா பத்தி சொன்னதை நீ நம்பலையாமே. அந்த மகேஷ் மாயாக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு சொன்னதையும் நீ நம்பலையாமே. எப்பவுமே ராஜாவை நம்புற நீ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் ராஜாவை நம்ப மாட்டேங்கிற? அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கான் ஈஸ்வரி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கான், உன் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் பொய் சொல்லுவானா? சொல்லு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்காக ஊருக்கு போன போது அங்க ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனை ஏற்பட்டது இல்ல? அப்போ யாருக்கோ என்னமோ நடக்குது நமக்கு என்னன்னு போகாம அவன் தானே தலையிட்டு புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தினா. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு போராடினவன் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ராஜா ரொம்ப நல்லவன் ஈஸ்வரி. ராஜா நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பாத்தியா, அவன் நல்லவன் நீயே சொல்ற. அவன் பொய் சொல்லுவானா? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற அவன் எப்படி பொய் சொல்லுவான்? இத பாரு, ராஜா மத்தவங்க மாதிரி எடுத்த கவுத்துன்னு அடுத்தவங்க மேல பழி போடுறவன் கிடையாது. கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து மகேஷ் மாயா மேல குத்தம் சொல்றான்னா அவன் தீர விசாரிக்காம சொல்ல மாட்டான். உனக்கு கூட தெரியுமா, அவன் அவசரமா போய் மாயாவுக்கு அபார்ஷன் பண்ண நர்ஸை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனான். அந்த நர்ஸையும் கூட்டிட்டு வந்தான்.
ஆனா வர வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த நர்ஸால இங்க வர முடியாம போயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபட்டு அவனை நீ புரிஞ்சுக்கவும் இல்ல, அவன் சொன்ன விஷயத்தை நீ நம்பவும் இல்ல. என்ன ஆச்சு ஈஸ்வரி உனக்கு? என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ராஜா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். அவன் சொன்னது எல்லாம் உண்மைங்கிறது எனக்கும் தெரியும். அவனை நான் முழுசா நம்புறேன். அப்புறம் ஏன் நீ அவன் சொன்னதை நம்பல? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தல? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? அதுக்கு முன்ன நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிற ஈஸ்வரி? நம்ம ரேவதி கழுத்துல அந்த மகேஷ் தாலி கட்ட மாட்டான். அவனை ஒருபோதும் மாப்பிள்ளையா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கேடு கெட்டவன்னு 100% எனக்கு தெரியும். ஈஸ்வரி, நீ நீ என்ன சொல்ற? ஆமா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒழுக்கம் கெட்ட ராஸ்கலுக்கு என் பொண்ணை போய் நான் கொடுப்பேனா? நம்ம ரேவதி ஒரு தங்கங்க. அவளை போய் ஒரு தரங்கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? அப்போ நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமா, முடிவெடுத்துட்டேன். ஆனா அத வெளியே யார்கிட்டயும் சொல்லல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஈஸ்வரி. ஆனா மணமேடை வரைக்கும் வந்து நம்ம பொண்ணு கல்யாணம் நிக்க போதே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஈஸ்வரி. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு யார் சொன்னாங்க? அவ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் நடக்கும்னா மாப்பிள்ளை யாரு ஈஸ்வரி? மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம டிரைவர் ராஜா தான். என்ன சொல்ற ஈஸ்வரி? மாப்பிள்ளை நம்ம ராஜாவா? ஆமா, அதையும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ நீ நல்ல முடிவுதான் எடுத்திருக்க ஈஸ்வரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ம். ராஜா நல்லவன், திறமசாலி, நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவன். ரேவதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேல அந்த மகேஷ் எதுக்கு இங்க வச்சுக்கணும்? அடிச்சு துரத்த வேண்டியதானே? ம்ஹும். அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க அம்மா அவங்க பேரனை நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து என்கிட்ட கத்திட்டு போறாங்க. இந்த நேரத்துல நான் மகேஷ மண்டபத்தை விட்டு துரத்துனா அவங்க தன்னோட பேரனை மாப்பிள்ளை ஆக்கதான் எல்லா முயற்சியும் செய்வாங்க. ரேவதியும் 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அந்த கிழவியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவான். என்ன ஆனாலும் அந்த கிழவியோட பேரை நம்ம வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எந்த பேரன் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியோ அந்த பேரனை தான் நம்ம பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி வச்சிருக்க. நம்ம பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கு. அதை எப்படி உன்னால மாத்த முடியும் ஈஸ்வரி? இது பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னத கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னீங்கன்னா நான் அப்புறம் புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிடுவேன். ஜாக்கிரதையா இருங்க. இல்லை ஈஸ்வரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதுமா. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வைமாத்ரேயாய நமः. ஓம் முனிஸ்வத்தாய நமः. ஓம் பக்த விக்ன விநாசகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் சதுர்பாகவே நமः. ஓம் சதுராய நமः. போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க. மாயா, நீ போய் மகேஷ் கூட்டிட்டு வா. அப்படியா? போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? என்ன யோசனை? என்ன குழப்பம் உனக்கு? மேடம், என் மனசுல அவங்க ஏதோ கேம் ப்ளே பண்றாங்களோன்னு எனக்கு குழப்பமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. நீ ஏன் பயப்படுற? யாரு என்ன கேம் ப்ளே பண்ணாலும் ரேவதி நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கால. ஆமாமா, அவ நம்ம பக்கம் தான் இருக்கா. அப்புறம் என்ன?
எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. நாம தான் ஜெயிப்போம். ம் சரி, நான் கூட்டிட்டு வரேன். ஓம் ஸ்ருதினே நமஹ. ஓம் சுஜப்ரியாய நமஹ. ஓம் வீதபயாய நமஹ. ஓம் கதினே நமஹ. ஓம் சக்ரிணே நமஹ. ஓம் ஸ்ரீதாய நமஹ. ஓம் அண்டாய நமஹ. ஓம் உத்பலகராய நமஹ. மகேஷ், எங்க இவன் ஆளை காணோம்? எங்க போயிருப்பான்? மகேஷ், மகேஷ், டேய் மகேஷ், என்ன எங்கேயுமே காணுமே? என்னாச்சு இவனுக்கு?